திஸ் இஸ் ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம வேதாகமத்திலிருந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? ஆண்டவர் சில நேரங்களில் சிறு பிள்ளைகள் மூலயமா கூட நமக்கு ஆலோசனை கொடுப்பாரு. இங்கே ஒரு பெரிய படைத்தலைவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு சிறு பெண்ணு தான் தீர்வு கொடுத்தாங்க. ஆண்டவர் அவங்க மூலியமா என்ன தீர்வு கொடுத்தாங்கன்னு கேட்போமா? சீரிய நாட்டு ராஜாவின் படைத்தலைவனாக இருந்தவர் தான் நாகமான். அவர் பயங்கரமான ஒரு வீரனாகவும் நிறைய நாடுகளில் கைப்பற்றினாரும் இருந்தார். ஆனால் அவர் வீட்டில் ஒரு சின்ன இஸ்ரவேல் பெண் சிறைப்பிடிக்கப்பட்டு பணிவிடை பெண்ணாக இருந்தாங்க. அந்த சிறு பெண் அவங்க வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. அந்த ஸ்கின் டிசீஸ் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது அந்த பணிவிடை பெண், எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட போனீங்கன்னா அந்த குஷ்டரோகம் சரியாயிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அந்த படைத்தலைவனுக்கும் அவங்க மனைவிக்கும் இதில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அந்த பாப்பா பார்க்கும்போதெல்லாம் இதை சொன்னாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஒரு நாள் நாகமான் அவருடைய சிறு சோல்ஜர்ஸோட சேர்ந்து அந்த தீர்க்கதரிசியை பார்க்க போன எலிசா தீர்க்கதரிசி, நீங்கள் போய் யோர்தான் நதியில் 7 தடவை மூழ்கி எந்திரிச்சிங்கன்னா இந்த ஸ்கின் டிசீஸ் போயிடும்னு சொன்னாங்க. நாகமானுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா அவர் எதிர்பார்த்தது வேற. அதே போல் எங்கள் ஊரில் இல்லாத நதியான்னு சொல்லி கோபத்தின் உச்சத்தில் நாகமான் இருந்தார். அவரோட ரதத்தை ஓட்டிட்டு வந்திருந்த அந்த ஊழியக்காரன் நாகமானை பார்த்து, ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நம்ம கண்டிப்பாக செஞ்சுருப்போம்ல, இது ஒரு சிறிய காரியம் தானே, ஒரே ஒரு ட்ரை பண்ணுவோம் எஜமானின்னு சொன்ன உடனே நாகமானுக்கு ரொம்ப டவுட்டாக தான் அதில் மூழ்கி எழுந்திரிச்சாரு. ஆனால் 1 2 அல்ல 7 தடவை மூழ்கி எந்திரிக்கும் போது அவர் உடம்பு சிறு குழந்தை உடம்பு போல அவர் சரீரம் வெண்மையாகவும் அந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாவும் மாறிடுச்சு. உடனே நாகமானுக்கு அவ்வளவு சந்தோஷம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா செஞ்ச அதிசயத்தை? நாமும் கூட நம்மளால் முடிஞ்ச உதவியை, இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே கூடாது. இன்னொரு ஸ்டோரியில் பார்க்கலாங்களா?